வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனல்ல தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. நம்மளோட சேனல்ல டிஎன்டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் போட்டுட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதில் நம்ம இன்னைக்கு டெட் பேப்பர் 1க்கான சைக்காலஜி கொஸ்டின் வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வச்ச எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 16/10/2022ல ஃபார்னூன்ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் தாங்க பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் இங்கிலீஷ்க்கான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் போட்டுட்ருக்கோம். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்மளோட பிளேலிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். அசர்டைன் வாட் த சைல்ட் நோஸ் அண்ட் டீச் ஹிம் அக்கார்டிங்லி. ஸ்டேட்மெண்ட் ப்ரப்போஸ்டு பை. குழந்தையின் தேவையினை தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் கற்பித்தலை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. யாருன்னா ஆசுபெல். சரிங்களா? குழந்தைக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கல்வி கொடுக்கணும்னு சொன்னவர் ஆசுபெல். விச் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் கேன் பி மெஷர்ட் பை த டீச்சர். ஆசிரியர் மாணவருடைய எவ்வளர்ச்சியை அளவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட், அறிவு வளர்ச்சியை ஒரு ஆசிரியர்னால அளவிட முடியும்னு சொல்றாங்க. The first 3 laws of learning developed by Edward Thorndike are. எட்வர்ட் தார்ண்டைக் கற்றலுக்கு வகுத்த முதல் 3 விதிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னன்னா ரெடினஸ், எக்ஸசைஸ், இஃபெக்ட். ஆயுத்த விதி, பயிற்சி விதி, விளைவு விதி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். A very useful principle of learning that strengthen new learning. புதிய கற்றலை வலுவூட்டுவதற்கு மிகவும் பயன்படும் கொள்கை எது அப்படின்னு கேட்குறாங்க. எதுனா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், வலுவூட்டல். உங்களுக்கு அப்படியே பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருந்தால் லேண்ட்ஸ்கேப் மோடில் சேஞ்ச் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் பெட்டராக தெரியும். When the learning carried out in one situation proves help to the learner in another situation is. கற்பவருக்கு ஒரு சூழ்நிலையில் கற்கும் கற்றலானது மற்றொரு சூழ்நிலையில் கற்க உதவினால் ஏற்படும் மாற்றம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த மாற்றத்துக்கு பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர், நேர் மாற்றம், பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர். அடுத்து பாருங்க. ஸ்கீமா இஸ் an individual state and similar qualities and abilities that will enable one to adjust himself with his environment is defined by. அந்த ஸ்கீமா அப்படின்றத யாரு டிஃபைன் பண்ணியிருக்காங்க? ஒருவர் தன் அனுபவம், பயிற்சி, அறிவு, திறமை ஆகியவற்றிற்கு ஏற்ப பெற்றிருக்கும் மன அமைப்பை ஸ்கீமா என்று கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. யாருன்னா பியாஜே. அவர் தானே ஸ்கீமா அப்படின்ற ஒரு இது சொல்லியிருக்காரு இல்லையா? அடுத்து பாருங்க. ஹூ செட் த தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ். பல காரணி கோட்பாட்டை கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. யாருன்னா கார்டனர். சரிங்களா? அவர் தான் பல காரணி கோட்பாட்டை கூறியிருக்காரு. அடுத்து which one of the following is not a characteristic of G factor in 2 factor theory. பின்வருவனவற்றில் இரு காரணி கோட்பாட்டில் G காரணியின் பண்புகள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா fails to learn, கற்றுக்கொள்ள தவறுவது. அது இந்த G காரணி கோட்பாட்டுடைய ஒரு பண்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? கொஸ்டினை நம்ம தெளிவா படிச்சுக்கணும். சாட் அப்ரிவேஷன், சாட்டின் விரிவாக்கம் என்னன்னு கேட்குறாங்க. என்னன்னா ஸ்காலஸ்டிக் அசஸ்மெண்ட் டெஸ்ட். ஸ்காலஸ்டிக் அசஸ்மெண்ட் டெஸ்ட். அடுத்து பாருங்க. பீப்புள் அட்ஜஸ்ட் ஈஸிலி வித் நியூ என்விரான்மெண்ட் ஹாவ் ஐ டேஷ். புதிய சூழ்நிலையோடு எளிதில் ஒத்துப்போகும் நபரிடம் அதிகம் காணப்படுவது என்னன்னு கேட்குறாங்க. என்னன்னா எமோஷனல் கோஷன்ட், மனவெழுச்சி ஈவு. Stimuli received through our sensory organs retains which type of memory. நம் புலன்களில் ஏற்படும் தூண்டல் அனைத்தும் முதலில் எந்த நினைவு பகுதிக்கு செல்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. எதுனா ஷார்ட் டேர்ம் மெமரி, குறுங்கால நினைவு. சோஷியல் டெவலப்மெண்ட் டஸ் நாட் லீட் டு. சமூக வளர்ச்சி இதனை முன்னெடுத்து செல்வதில்லைன்னு கேட்குறாங்க. எதை முன்னெடுத்து செல்வதில்லைன்னா சோஷியல் கான்ஃப்ளிக்ட், சமூக முரண்பாடு. Regarding emotional development of child, the following one is not correct. கீழ்காணுபவனவற்றுள் எது மனவெழுச்சி மேம்பாடு சார்ந்த கருத்து அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. The manner in which a child expresses emotion never changes. குழந்தை தன் மனவெழுச்சியை வெளிப்படுத்தும் தன்மையில் மாற்றம் ஏற்படுவது இல்லை. In what way maturation is different from learning. எந்த அடிப்படையில் முதிர்ச்சி என்பது கற்றலிலிருந்து மாறுபடுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. Practice is essential for maturation.
அதாவது முதிர்ச்சிக்கு பயிற்சி தேவை, கற்றலுக்கு அப்படி இல்லை. அதாவது ஒரு முதிர்ச்சிக்கும் கற்றலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. முதிர்ச்சிக்கு நிறைய பயிற்சி தேவைன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு மெச்சூரிட்டி நம்மளுக்கு வந்துருச்சுன்னா நிறைய அனுபவங்களை வச்சு தானே நம்மளுக்கு அந்த மெச்சூரிட்டி வந்திருக்கும். இன்வெஸ்டிகேஷன் ரிவீல் தட் ஹாப்பினஸ் பைண்ட்ஸ் பேரண்ட் அண்ட் சைல்டு இன்டு எ வார்ம் சப்போர்ட்டிவ் ரிலேஷன்ஷிப். Parents' communication evoke positive emotions during early weeks into a broad grin called மகிழ்ச்சி. பெற்றோர் மற்றும் குழந்தையிடையே நல்ல ஆதரவுமிக்க உறவை பிணைக்கும் என்று ஆராய்ச்சி வெளிப்படுத்துகிறது. ஆரம்ப காலத்தில் பெற்றோரின் தகவல் தொடர்பு குழந்தையிடத்தில் நேர்மறை மனவெழுச்சிகளை தோற்றுவித்து டேஷ் வெளிப்படுத்துகிறதுன்னு கேட்குறாங்க. என்னன்னா சோஷியல் ஸ்மைல், சமூக புன்னகை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A child playing with toy hides it under the blanket. Later it searches it in a different places due to forgetfulness. This act is associated with பொம்மை வைத்து விளையாடும் குழந்தை கம்பளத்திற்கு அடியில் பொம்மையை மறைத்து வைத்துவிட்டு மறதியாக வேறு இடங்களில் தேடுகிறது. இச்செயல் டேஷுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த மாதிரி மறந்துட்டு வேற இடத்துல தேடுறாங்க. இது பெரியவங்களுக்குமே இருக்கு. அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ், பொருட்களின் நிலைத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. சாம் cuts an apple into 4 pieces. It is in the same size. Whether cut into 4 pieces represents the concept of. சாம் ஒரு ஆப்பிளை 4 துண்டுகளாக நறுக்கினான். அதை நறுக்கிய பின்னரும் ஆப்பிளின் அளவில் மாற்றம் இல்லை என்பதனை குறிப்பிடும் கருத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்னன்னா ரிவர்சிபிலிட்டி, முன்பின் மாற்றம் அறிதல். Rani has seen Malati and Madhi writing by looking at each other in the class test. But Rani did not tell the teacher what they had both seen and written. This situation conveys which level of the moral development. வகுப்பறை தேர்வில் மாலதியும் மதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து எழுதி அதாவது ராணி பார்த்துட்டா. ராணி மாலதியும் மதியும் டெஸ்ட்ல பார்த்து எழுதுறாங்க அப்படின்றத பார்த்துட்டா. ஆனாலும் ராணி அவர்கள் பார்த்து எழுதியதை ஆசிரியரிடம் கூறியவில்லை. அவங்க 2 பேரும் பார்த்து எழுதுறாங்கன்றத ராணி டீச்சர் கிட்ட சொல்லல. அப்ப இந்த நிகழ்வு உணர்த்தும் ஒழுக்க வளர்ச்சி நிலை யாது? அப்படி அவ சொல்லாம இருக்கிறத என்னன்னு சொல்றாங்கன்னா நடைமுறை வழக்கு நிலை, கன்வென்ஷனல் ஸ்டேஜ்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க. A child next to my house would imagine a doll to be real baby and talk to it and play with it. The child comes under the following developmental stage according to Piaget. என் வீட்டின் அருகில் உள்ள ஒரு குழந்தை தன்னுடைய பொம்மையை குழந்தையாக நினைத்து அதனுடன் பேசுகிறாள் மற்றும் விளையாடுகிறாள். இந்த குழந்தை பியாஜேவின் கூற்றுப்படி பின்வரும் எந்த படிநிலையில் காணப்படுகிறது? ஒரு குழந்தை அந்த மாதிரி விளையாடுறது இல்லையா, அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். இது பியாஜேவோட ஸ்டேஜஸ், மன செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட், which of the following statement is false? பின்வருவனவற்றுள் எந்த கூற்று தவறானது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எந்த கூற்று தவறானதுன்னா there is no space between 2 neurons. 2 நியூரான்களுக்கு இடையில் இடைவெளி காணப்படாது அப்படின்றது தவறு. அப்போ சரியானது என்ன? இடைவெளி இருக்கும். அடுத்து பாருங்க. ப்ரீ ஆப்ரேஷனல் சில்ட்ரன் ஆர் பிலீவ் தட் all the planning materials and toys are living one. This characteristic is. முன்னாடி கொடுத்த கொஸ்டினே தான் இது இல்லையா? அங்க குழந்தை பொம்மையை ஒரு உயிருள்ள பொருளா கருதி இது பண்றத ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ்னு சொல்றோம். அதே மாதிரி இங்க குழந்தைங்க அந்த இதுவை பொம்மையை உயிருள்ள ஒன்னா கருதுது இல்லையா? இது என்ன பண்பு அப்படின்னு கேக்குறாங்க. மன செயல்பாட்டிற்கு முந்தைய பருவ குழந்தைகள் தாங்கள் விளையாட பயன்படுத்தும் பொருட்கள் மற்றும் பொம்மை போன்றவற்றை உயிர் உள்ளவை என நம்புகிறது. இந்த பண்பை என்னன்னு சொல்றோம்னு கேக்குறாங்க. என்னன்னா அனிமிசம். அந்த பண்புக்கு பேர் என்னன்னா அனிமிசம். அடுத்து பாருங்க. Mani is 10-year-old boy. He always hesitates in society and shows sign of being embarrassed. He experiences nervousness when in the presence of others. He largely depends upon the decision of his mother and has a small circle of friends. Which type of individual is Mani? மணியை பத்தி சொல்லியிருக்காங்க. மணி ஒரு 10 வயசு பையன். அவன் எப்பொழுதும் சமூகத்தில் தயக்கத்தையும் மன உளைச்சலுக்கான அறிகுறியையும் காண்பிக்கிறான். மற்றவர்கள் முன்பு இருக்கும் பொழுது மனப்பதற்றத்தை உணர்கிறான். அவன் பெரும்பாலும் அவனுடைய தாயாரின் முடிவை சார்ந்து இருக்கிறான். அவனுடைய நட்பு வட்டம் சிறியது. மணி எந்த வகையான தனி ஆள்னு கேட்கலாம். இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் நம்ம என்னன்னு சொல்றோம்னா சோஷியலி அன்டெவலப்ட், சமூக வளர்ச்சியற்ற ஒரு நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கலெக்ட் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார். தொடர்புடைய தகவல்களை திரட்டுவதற்கு உதாரணமாக கூறுவது என்னன்னு கேட்குறாங்க. என்னன்னா லேர்னிங் ஸ்டைல், கற்றல் பாங்கு. லேர்னிங் ஸ்டைல், கற்றல் பாங்கு.
அடுத்து find out the factor which not comes under unpleasant emotions அப்படின்னு கேக்குறாங்க. curiosity ஆர்வம். அடுத்து பாருங்க, dash is a very detailed and specific plan consisting of intended learning outcomes, description of teaching, learning strategies and activities involved, assessment of learning outcomes. கற்றல் கற்பித்தல் உத்திகள் செயல்பாடுகளுக்கான விளக்கம், எதிர்பார்க்கப்படும் கற்றல் விளைவுகளுக்கான மதிப்பீட்டை உள்ளடக்கிய விரிவான தனித்துவம் மிக்க திட்டம் எது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம என்னன்னு சொல்றோம்னா யூனிட் பிளான், லெசன் பிளான். இது வந்து டீச்சர்ஸ்க்கு ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் இல்லையா? இப்போ இந்த ஒரு வாரத்தை என்ன நீங்கள் நடத்த போறீங்க அப்படின்றத லெசன் பிளான்லாம் போட்டு சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. அழகு திட்டம் பாடத்திட்டம். சரிங்களா? அடுத்து பாருங்க, the psychologist who has not given priority to play-way method which has plays a vital role in child education development. குழந்தைகளின் கல்வி வளர்ச்சியில் விளையாட்டு முறை மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை முன்னிலைப்படுத்தாத உளவியாளர் யார்? அதை சொல்லாத உளவியாளர் யாருன்னு கேட்குறாங்க. யாருன்னா ஜான் டுவி. சரிங்களா? ஜான் டுவி. அடுத்து பாருங்க, teacher asked the 4 students to place a pot plant in a dark room and observe its growth for a week. After a week, the students realized the slow growth of that plant. Teacher asked them to analyze the factor for its slow growth and to resolve the same with suitable actions. In this contest, what kind of method will be followed by a student? ஒரு ஆசிரியர் என்ன பண்றாங்கன்னா 4ஆம் வகுப்பு மாணவர்களை ஒரு தொட்டி செடியை இருட்டான அறையில் 1 வார காலத்தில் வைத்து பராமரித்து உற்று நோக்க சொல்கிறார். 1 வாரத்திற்கு பின் அச்செடியின் வளர்ச்சி குறைவாக உள்ளதை மாணவர்கள் கண்டறிகின்றனர். ஆசிரியர் செடியின் குறைவான வளர்ச்சிக்கு காரணத்தை கண்டறிந்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வளர்ச்சிக்கு வழிவகை செய்ய கூறுகிறார். இச்செயல்பாட்டில் மாணவர்கள் பின்பற்ற வேண்டிய முறை என்னன்னு கேக்குறாங்க. அப்ப அந்த செடியை வளர்க்கணும்னா அவங்க என்ன பண்ணணும், அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இதுதான் என்னன்னு சொல்றாங்க, ப்ராப்ளம் சால்விங் மெத்தட், பிரச்சனையை தீர்த்தல் முறை. இப்ப செடி வந்து சூரிய ஒளியில இருந்தா தானே வளர்ச்சி அதிகமாகும். அப்ப அந்த ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்காக டீச்சர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பிரச்சனை தீர்த்தல் முறை. அடுத்து பாருங்க, the region that exists between what they want to know with the help of others is known as. ஒருவர் எதை தெரிந்திருக்கின்றாரோ அதற்கும் பிறரது உதவியோடு எதை தெரிந்து கொள்ள முடியுமோ அதற்கும் உள்ள இடைப்பட்ட பகுதி என்பது என்னன்னு கேக்குறாங்க. தெரிஞ்சதுக்கும் தெரியாததுக்கும் ஒரு இடைப்பட்ட பகுதியை நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். புதிய அறிவை உருவாக்குவதற்கான ஒரு இடம். சரிங்களா? புதிய விஷயத்தை கற்றுக்கிறதுக்கான ஒரு இடம். A child from a poor economic background pays less attention during the teaching learning process. This is due to பின்தங்கிய பொருளாதார நிலையிலிருந்து வரும் ஒரு குழந்தை கற்றல் கற்பித்தல் நிகழ்வின் போது குறைவான கவனத்தை செலுத்துவதற்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான காரணம் என்ன? ஃபீபிள் பிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்டேட், வலுவற்ற உடல் மனநிலை. ஏன்னா பொருளாதாரத்துல பின்தங்கினதுனால சரியான உணவு அதெல்லாம் இருக்காது. அதனால வலுவற்ற உடல் மற்றும் அவர்களுடைய மனநிலை தான் அதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது. which is not a supply type of questions. அளித்தல் வகை வினா அல்லாதது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுனா இந்த MCQ பல்உள் தெரிவு வினா, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். இதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா அளித்தல் வகை வினா அல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ டீச்சர்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.